அனைவருக்கும் வணக்கம். நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஹப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். டாயின்டா இயர்டி ஃபானா ஆண்டின் சிறந்த 15 தமிழ் திரைப்படங்களின் விமர்சனங்கள். மகாராஜா தமிழரசன் பச்சமுத்து இயக்கிய இந்த படம் ஒரு நவீன குடும்பக் கதையுடன் ஆழமான மனித உணர்வுகளை விவரிக்கிறது. சிறந்த திரைக்கதையுடன் நடிகர்களின் திறமையான நடிப்பு பாராட்டை பெற்றது. மெய்யழகன் இந்த கதை கிராமத்து வாழ்க்கையின் அழகையும் கொடுமையையும் விவரிக்கிறது. இதன் எளிமையான ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தும் திரைக்கதை ரசிகர்களால் பாராட்டப்பட்டது. வாழை காரசாரமான கதையுடன் யாருடைய வாழ்க்கையும் எளிதாக இல்லை என்பதை வெளிப்படுத்தும் படம். இயக்குனரின் அற்புதமான காட்சியமைப்பும் ஒளிப்பதிவும் சிறப்பாக இருந்தது. லப்பர் பந்து அழகான ஹரிஷ் கல்யாணின் புனிதமான நடிப்புடன் இது ஒரு மனதை கவரும் காதல் கதையை சுவாரஸ்யமாக விவரிக்கிறது. கதையின் நுட்பமான அடுக்குமுறை ரசிகர்களை ஈர்த்தது. அமரன் இந்த படம் தமிழரசின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் உருக்கமான அஞ்சலியாக திகழ்கிறது. சாய் பல்லவியின் உணர்ச்சி மிக்க நடிப்பும் சிவகார்த்திகேயனின் பலவீனமான தருணங்களும் இதனை இன்னும் மேலே கொண்டு சென்றது. விடுதலை பாகம் 2 முதல் பகுதியின் வெற்றியை தொடர்ந்து இந்த தொடர்ச்சியும் சஸ்பென்ஸுடன் கூடிய கதையினால் பார்வையாளர்களை கட்டி போடுகிறது. வற்றாத இரண்டாவது பாகம் மிகுந்த பாராட்டை பெற்றது. லவ்வர் இந்த படத்தின் காதல் கதைகள், கண்கலங்க வைக்கும் நடனங்கள் மற்றும் நிழல் கதாபாத்திரங்களால் ரசிகர்கள் மெய்சிலிர்த்தனர். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதிரடி காட்சிகள் மற்றும் விஜயின் மாஸ் நடிப்புடன் இப்படம் ஒரு விறுவிறுப்பான அனுபவத்தை கொடுத்தது. இசையும் பின்னணி இசையும் பாராட்டை பெற்றது. நீல நிற சூரியன் தனித்துவமான கதை வடிவமைப்பில் இது சினிமாவிற்கான புதிய தரத்தை உருவாக்குகிறது. விமர்சகர்கள் இதனை கலைப்படைப்பு என பாராட்டினர். கடைசி உலகப் போர் புதுமையான சிந்தனையும் பார்வையாளர்களின் மனதை கவரும் காட்சியமைப்பும் இப்படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கொட்டுக்காளி சூரி மற்றும் அண்ணா பெண் நடிப்பில் கிராமத்து வாழ்க்கையின் எளிமையை அற்புதமாக படம் பிடித்தது. அதே நேரத்தில் அதன் உட்கருத்தும் மெய்மறக்கச் செய்தது. கருடன் நாடக கலையில் செறிந்தது. இதில் உள்ள சாகசங்களும் பாத்திரங்களின் ஆழமான உரையாடல்களும் மக்கள் மனதை நெகிழச் செய்தது. வேட்டையன் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரித்த இந்த படம் விறுவிறுப்பான திரைக்கதையால் மக்கள் ரசிக்க வைத்தது. வசூலில் சாதனை செய்தது. ராயன் தனுஷின் நிஜமான நடிப்பு மற்றும் அழகான கதைகளத்தால் இப்படம் ரசிகர்களின் உள்ளங்களை வென்றது. வசூலில் மிகுந்த வெற்றியும் பெற்றது. அரண்மனை நாடு சுந்தர்சி இயக்கத்தில் தமன்னாவின் காமெடி மற்றும் சஸ்பென்ஸ் கலந்த நடிப்பால் இப்படம் ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது. இந்த 15 படங்களும் ஒவ்வொரு வகையிலும் தமிழ் சினிமாவின் பெருமையை உயர்த்தியவை. நாளில் நீங்கள் விரும்பிய மற்ற திரைப்படங்கள் என்ன? கமெண்ட் செய்யுங்க. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.